கிஃப்ட் சிட்டியோடைய ஒரு டீட்டெயிலான பதிவு இல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வீடியோல கிடைக்கும் உங்களுக்கு. கண்டிப்பா நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுபோல டிஃபரண்டான ஒரு ஃபினான்ஷியல், ஒரு மணி ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே கண்டிப்பா பார்க்கணும் அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். கிஃப்ட் சிட்டினா இந்தியாவோட ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் கேபிட்டல் ஓகேங்களா? அது ஒரு ஃபுல்லா வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபினான்ஷியல் ரிலேட்டடான ஒரு டாபிக்கு. துபாய் மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் சிட்டி அதாவது வந்து இந்தியால பில்ட் பண்றாங்க அப்படின்னா, ஸோ சிங்கப்பூருக்கு காம்படிஷன் குடுக்கணும் அப்படிங்கிறதுல கவர்மெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ட்ரீம் பண்றாங்க. ஸோ அதனால ஃபாரின் பேங்க்ஸு, டாக்ஸ் பெனிஃபிட்ஸு, இல்ல டாலர் பிசினஸு, ஸ்டாக் மார்க்கெட்டு, ஃபின்டெக் ஓகேங்களா? ஃபின்டெக், ஏஐ கம்பெனிஸு இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சிங்கிள் சிட்டில வந்து பார்த்தோம் அப்படின்னா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக, அந்த சிட்டில வந்து பார்த்தோம் அப்படின்னா, கிஃப்ட் சிட்டி அப்படிங்கிற நேம் வச்சிருக்காங்க. இதுதான் சிம்பிளான ஒரு எக்ஸ்ப்ளனேஷனு. பட் இது உண்மையாவே வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவோட ஃபியூச்சரா? இல்ல ஜஸ்ட் கிளாஸ் பில்டிங் ஷோகேஸ் ப்ராஜெக்ட்டா? அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நம்ம ஃபுல் டீட்டெயிலான ஒரு வீடியோல பார்க்க போறோம். கிஃப்ட் சிட்டினா என்ன அப்படிங்கிறத ஏன் கிரியேட் பண்ணாங்க? எப்படி ஒர்க் ஆகுது? யாருக்கு வந்து பார்த்தோம்னா பெனிஃபிட்? டாக்ஸ் அட்வான்டேஜ் என்ன? ஸோ அப்படிங்கிற ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, யூஸ் பண்ணலாமா? ஸோ ஜாப் வருமா? ரியல் எஸ்டேட் பூம் ஆகுமா? ஸோ அதோடைய டார்க் சைடு என்ன? அப்படிங்கிறத பத்தி கிரிட்டிசிசம்லாம் என்ன? ஃபியூச்சர்ல இது துபாய் மாரி ஆகுமா? அப்படிங்கிறத இந்த வீடியோல ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலா பார்க்கலாம். கிஃப்ட் சிட்டி பத்தி கம்ப்ளீட் கிளாரிட்டி வந்து பார்த்தோம்னா, இந்த வீடியோல கிடைக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. ஓகேங்களா? கிஃப்ட் சிட்டினா என்ன? அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிஃப்ட் சிட்டியோட ஃபுல் ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா, குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் டெக் சிட்டி ஓகேங்களா? இதுதான் அதனுடைய ஃபுல் ஃபார்மு. ஸோ இது குஜராத் ஸ்டேட்ல இருக்க அகமதாபாத் அண்டு காந்தி நகர் ஓகேங்களா? மிடில்ல செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கலா வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் சர்வீஸ் சென்டர் ஓகேங்களா? இப்போ இது ஷார்ட்டா ஐஎஃப்எஸ்சின்னு சொல்றாங்க. ஐஎஃப்எஸ்சி சிம்பிளா சொன்னா, இந்தியாவுக்கு ஒரு குளோபல் ஃபினான்ஸ் ஹப் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் வந்து ட்ரை பண்றாங்க. ஸோ அதனால கிஃப்ட் சிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது எப்படி அப்படின்னா, சிங்கப்பூர் வேர்ல்டு ஃபினான்ஸ் ஹப் ஓகேங்களா? எப்படி துபாயில வந்து பார்த்தோம்னா, இன்டர்நேஷனலா பிசினஸ் நடக்குது. அப்படி இந்தியாக்குள்ள ஒரு ஸ்பெஷல் ஜோன் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இத கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இங்க நார்மல் இந்தியன் ரூல்ஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தோம் அப்படின்னா டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ ஏன் அப்படின்னா, இன்டர்நேஷனல் பிசினஸ் ஈஸியா வந்து பார்த்தோம்னா பண்ண ஒரு ஸ்பெஷல் லாஸ் அண்ட் டாக்ஸ் பெனிஃபிட்ஸு அண்டு ஃபினான்சியன்ஸ், கரன்சி, ஆப்பரேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம்னா குடுக்குறாங்க. ஓகேங்களா? அதனால இங்க பேங்க் வந்து பார்த்தோம்னா டாலர்ஸ்ல டிரான்சாக்ஷன் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் கூட ஈஸியா வந்து பார்த்தோம்னா ஆப்பரேட் பண்ண முடியும். ஏர்கிராஃப்ட் லீசிங்கு இருக்கு. குளோபல் ஸ்டாக் இருக்கு. ஓகேங்களா? குளோபல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. இந்த மாரி ஃபின்டெக் கம்பெனிஸ் இருக்கு. ஓகேங்களா? கவர்மெண்ட் விஷனுக்கு இப்ப இந்தியால இருந்து இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் வந்து பார்த்தோம்னா நடக்கும். ஸோ பிகாஸ் அதுக்கு முன்னாடி இந்தியன் கம்பெனிஸ் வந்து பார்த்தோம்னா மெனி ஃபினான்ஷியல் ஆப்பரேஷன்ஸ்க்கு சிங்கப்பூர், துபாய், லண்டன்ல வந்து பார்த்தோம்னா பண்றாங்க. ஸோ கவர்மெண்ட் தாட் வந்து என்ன அப்படின்னா, ஏன் வந்து அ இந்தியா மணி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏன் வெளிய போகுது அப்படிங்கிறதுனால, ஸோ அதனால கிஃப்ட் சிட்டி கிரியேட் பண்ணலாங்க அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் கிஃப்ட் சிட்டி கிரியேட் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு காரணம் பார்க்கலாம். இது ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக்கு. இந்தியால ஒரு ஹியூஜ் எக்கானமி இருக்கு. ஓகேங்களா? இப்போ பாப்புலேஷன் ஹியூஜா இருக்கு. பிசினஸும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹியூஜா இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது டெக் டேலண்ட் ஹியூஜ் பட் இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் சைட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியா வீக்கா இருக்கு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்தியன் கம்பெனி ஃபாரின் இன்வெஸ்டருக்கு ரைஸ் பண்ணா மெனி டைம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சிங்கப்பூர்ல யூஸ் பண்ணுவாங்க. ஏர்கிராஃப்ட் அண்ட் லீசிங்கு மோஸ்ட்லி துபாயில தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அது நடக்குது. ஸோ குளோபல் வெல்த் மேனேஜ்மென்ட் அப்படிங்கும்போது சிங்கப்பூர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கு. ஸோ ஆஃப்ஷோர் பேங்கிங் அப்படிங்கும்போது ஃபாரின் ஹப்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா, லீகலா வந்து பார்த்தோம் அப்படின்னா நடந்துட்டு இருக்கு. ஸோ கவர்மெண்ட்டுக்கு இது வந்து பார்த்தோம் அப்படின்னா பிடிக்கல. ஸோ பிகாஸ் ஏன் அப்படின்னா, மணி ஃப்ளோ வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளிய தான் போகுது. ஓகேங்களா? அவுட் சைட்ல தான் வந்து பார்த்தோம்னா ஃப்ளோ ஆகுது. ஸோ ஜாப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவுட் சைட்ல தான் இந்தியால இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இந்தியாவுக்கு வெளியில கிடைக்கும்போது, ஃபினான்ஷியலா பவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா, அவுட் சைட்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இருக்கு. இந்தியாவோட வெளிய தான் இருக்கு. ஸோ அதனால ஐடியா பண்ணி இந்தியாக்குள்ள தான் வந்து பார்த்தோம்னா, இன்டர்நேஷனல் ஃபினான்ஸ் ஈக்கோசிஸ்டம் பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிற கான்செப்ட்ல பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அதாவது வந்து ஃபாரின் கம்பெனிஸ்க்கு இந்தியாவுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வரும். ஃபாரின் கம்பெனிஸு இந்தியாவுக்கு வரும். ஸோ இந்தியா கம்பெனிஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா விட்டு வெளியில போகாம ஆப்பரேட் பண்ணலாம். ஜாப்ஸ் கிரியேட் ஆகும். அதேமாரி டாலர் வந்து பார்த்தோம்னா இன்ஃப்ளோ ஆகும். ஸோ அதனால தான் இந்த கோர் விஷன் வந்து பார்த்தோம்னா உருவாக்கியிருக்காங்க.
இந்த கிஃப்ட் சிட்டி எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா, இப்போ உங்கள் மைண்டில் டவுட் வரும் ஓகேங்களா? ப்ரோ இப்போ சென்னையில் இருக்க ஐடி பார்க் இருக்குது. ஸோ பெங்களூரில் ஒரு டெக் பார்க் இருக்குது. மும்பையில் ஒரு ஃபினான்ஸ் கேபிட்டல் இருக்குது ஓகேங்களா? அப்போது இது என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு டிஃப்ரென்ஸான ஒரு ஹியூஜ் இருக்குது ஓகேங்களா? அது என்ன ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இப்போ கிஃப்ட் சிட்டி ஒரு ஸ்பெஷல் ஒரு எக்கனாமிக் ஒரு ஃபினான்ஷியல் ஜோன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன அப்படின்னா, ஒரு டாக்ஸ் பெனிஃபிட் ஸ்பெஷல் இருக்குது. அதே மாதிரி ரெகுலேஷன் ஸ்பெஷல் இருக்குது. ஃபாஸ்டர் அப்ரூவல்ஸ் கிடைக்கும். ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு பிஸ்னஸ் வந்து பார்த்தோம்னா பண்ண முடியும். அதே மாதிரி இன்டர்நேஷனல் பேங்கிங்க்கு பண்ண முடியும். சிம்பிளிஃபைடா ஒரு காம்ப்ளையன்ஸ் வந்து பார்த்தோம்னா பண்ண முடியும். அதே மாதிரி குளோபல் மார்க்கெட்டை வந்து பார்த்தோம்னா ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஒரு நார்மலா இந்தியால வந்து பார்த்தோம்னா ஒரு ஆர்பிஎல் ரூல்ஸ் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரிக்ட்டா இருக்கு. என்ன அப்படின்னா, டாக்ஸேஷன் டிஃபரெண்ட் இருக்கு. குளோபல் ஃபினான்ஷியல் ஆப்பரேஷன்ஸ்ல வந்து பார்த்தோம்னா காம்ப்ளிகேட்டட் இருக்கு. அது என்ன அப்படின்னா, கிஃப்ட் சிட்டில இன்டர்நேஷனல் லெவல் ஈக்கோசிஸ்டம் கிரியேட் பண்ண ட்ரை பண்றாங்க. பட் கவர்மெண்ட் பேசிக்கலா சொல்றது, இங்க வந்தோம் அப்படின்னா, கிஃப்ட் சிட்டில வந்தோம் அப்படின்னா, குளோபல் பிசினஸ் வந்து பார்த்தோம்னா, இந்தியாக்குள்ள தான் இட்செல்ஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பத்தி பேசலாம் அப்படின்னா, கிஃப்ட் சிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு ஆஃபீஸ் ஏரியா கிடையாது. ஓகேங்களா? இட் இஸ் பிளான்டு ஆஸ் எ ஸ்மார்ட் சிட்டி ஓகேங்களா? ஒரு சிட்டியாவே உருவாக்கப்பட்டது அது. கிஃப்ட் சிட்டி அப்படிங்கிறது ஒரு வைட் ரோடு இருக்கும். அண்டர் கிரவுண்ட் யூட்டிலிட்டி ஸ்டேஷன் இருக்கும். அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கூலிங் சிஸ்டம் இருக்கும். ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக் வேஸ்டேஜ் கலெக்ஷன் இதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாகவே தனியாகவே வந்து பார்த்தோம்னா ரிசர்ச் பண்ணி கட்டியிருக்காங்க. ஸோ ஹை ஸ்பீட் இன்டர்நெட் இருக்கும். ஸ்மார்ட் எலக்ட்ரிசிட்டி சிஸ்டம் இருக்கும். அதே மாதிரி வாட்டர் ரீசைக்ளிங் இருக்கும். கிரீன் பில்டிங்ஸு வாக் டு ஒர்க் கான்செப்டில் வந்து பார்த்தோம்னா பண்ணியிருப்பாங்க. கவர்மெண்ட் பிளான் என்ன அப்படின்னா, ஆஃபீஸு ப்ளஸ் ரெசிடென்ஷியல் ப்ளஸ் கமர்ஷியல் ப்ளஸ் ஃபினான்ஸு ப்ளஸ் டெக்னிக்கல் இல்லை டெக்னிக்கல் ப்ளஸ் டெக்னாலஜி எவ்ரிதிங் இன்டகிரேட்டட் ஓகேங்களா? பேசிக்கலாக ஃபியூச்சர் சிட்டி வைப் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒரு கிளாஸ் டவர்ஸ் இருக்கும். ஒரு ஹியூஜான ஒரு கார்ப்பரேட் பில்டிங்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு மாடர்ன் சிட்டி மாதிரி இருக்கும். ஃபோட்டோஸ் பார்த்தோம் அப்படின்னா மெனி பீப்பிள் ஷாக் ஆகிடுவாங்க. ஸோ இது இந்தியாவா இல்லை துபாயா அப்படிங்கிற அந்த லெவலுக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு விஷுவல் அப்பியரன்ஸ் வந்து பார்த்தோம்னா கிரியேட் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளோதான். ஸோ இது போல் உங்களுக்கு கிஃப்ட் சிட்டியை பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதை பற்றின ஒரு தனி டீட்டெயிலான பதிவு வந்து பார்த்தோம்னா நான் போட ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் மௌரியன்.